நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 23வது வசனம். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது வல்லமை உண்டு. மற்ற மனிதரிடத்தில் ஏற்ற காலத்தில் சொல்லுகிற வார்த்தை அது எவ்வளவு நல்லது, நன்மையானது என்று சாலமோன் நீதிமொழிகளில் ஞானி நமக்கு கற்றுத்தருகிறான், ஆலோசனை தருகிறான். தினசரி நாம் சந்திக்கிற மனிதரிடத்தில் நல்ல வார்த்தைகளை நம்ம பேச வேதம் நமக்கு அடிக்கடி சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்கள் வாழ்க்கையில் ஜீவனை தரும். ஒரு ஆட்டோவில் ஒரு மனுஷன் ஏறி அந்த ஆட்டோ ஓட்டுநர் இடத்துல தான் செல்ல வேண்டிய இடத்தை சொன்னார். அந்த ஆட்டோ ஓட்டுநர் சின்ன வாலிபன் அந்த ஆட்டோவை ஓட்ட ஆரம்பித்தான். நிறைய டிராஃபிக்லாம் வந்தது. லாவகமாக ஓட்டி எந்த பிரச்சனை இல்லாமல் இவரை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்த உடனே அந்த மனுஷன் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, தம்பி மிக்க நன்றி, நன்றாக ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப அழகாக ஓட்டுறீங்க, ரொம்ப நேர்த்தியாக ஓட்டுறீங்கன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். சொன்ன உடனே அந்த வாலிபன் கண்களிலிருந்து தாரத்தாரையாய் தண்ணீர் வந்தது. இவர் பதறிவிட்டார், நான் ஏதோ தவறாக சொல்லிவிட்டேனோ என்று சொல்லி, அது தம்பி என்ன நடந்தது, ஏன் இப்படி அழுகிறாய்? ஐயா, 5 வருடமாக நான் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறேன், யாரும் என்னை பார்த்து இப்படி ஒரு பாராட்டு, இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை சொன்னதே கிடையாது. இன்றைக்கு விசேஷமாய் ஒரு காரியம் என் வாழ்க்கையில். என்ன காரியம் என்றால், என் மனைவி என் தகப்பனாரோட சண்டை, என்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லை, நீ சம்பாதிக்கிறது இல்லை என்று சொல்லி என் மனைவி இடத்துல சண்டை. ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த வாழ்க்கை? இந்த ஆட்டோ ஓட்டுகிற இந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள். இந்த சவாரி தான் கடைசி சவாரி. உங்களை கொண்டு போய் விட்டு நான் போய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று மாத்திரைகளை வாங்கி வைத்திருக்கிறேன், இதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றி விட்டது. நான் சாக போகிறதில்ல, நான் வாழ போகிறேன், என்னால் சிறப்பாக ஆட்டோ ஓட்ட முடியும், இன்னும் சம்பாதிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த வார்த்தை தந்து விட்டது என்று சொல்லி அவன் அழுதான். இது இப்போ எவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள். ஒரு சின்ன வார்த்தை அந்த மனுஷனுடைய ஜீவனையே பாதுகாத்தது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அந்த வார்த்தை இவர் சொல்லாமல் விட்டுருந்தார்னா அன்றைக்கு அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான், மரித்து போயிருப்பான். ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளையை இழந்திருக்கும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இழந்திருப்பாள். ஆனால் ஏற்ற காலத்தில் நீ நல்லா இருக்கிற, நல்லா ஆட்டோ ஓட்டின, உனக்கு நன்றி, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார் என்று சொன்ன, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த மகனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து, நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம், மற்றவர்களை ஆசீர்வதிப்போம், கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற மனிதரிடத்தில் நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தாங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுத்தாங்க. ஆவியானவரே, அந்த வார்த்தைகள் மூலமாய் மற்ற ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், ஜீவன் பாதுகாக்கப்படட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.